எல்லோரும் வணக்கம். என் பெயர் வெங்கட். ஸோ நம்ம இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னோடய பல நாள் கனவு. நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே நம்ம இதை ஆரம்பிக்கணுன்ட்டு பல நாளாக யோசிச்சிருக்கோம். ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி கம்ப்ளீட் என்னோடய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃபீல்டு ப்ராக்டிக்கல் எல்லாத்தையுமே நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும். உங்களோட டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் என்னோடது எல்லாமே நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதில் உங்கள் சப்போர்ட்டு தேவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் இது சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைரி மொத்தமாகவே இதுக்காகவே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட் இஸ் ஆட்டோமொபைல் டெக் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ யாரெல்லாம் அதை படிக்கணும், அந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்லித்தரேன். அண்டு செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ஸை பற்றி நம்ம சொல்லித்தரதுனால அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸாக நான் சொல்கிறேன். இதில் வர கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் சிஸ்டம், செகண்டு டிரான்ஸ்மிஷன், கியர் பாக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ இதை நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஃபோர்த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ். ஃபிஃப்த் டாபிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம். சிக்ஸ்த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். அண்ட் செவன்த் டாபிக் வந்து சிஸ்டம் அண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ காரை பொறுத்த வரைக்கும் இந்த 7 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே தியரிட்டிக்கல் மட்டும்தான் நம்ம இதில் சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து இது வந்து பேசிக். ஸோ ஒரு நார்மலாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் சிஸ்டம். இது மொத்தமும் நம்ம காரில் யூஸ் பண்ண வேண்டிய சிஸ்டம்ஸ். அண்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு 1-to-1 மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியில் ஷேர் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இது ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி இந்த என்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 8th நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட டவுட்ஸு, அப்புறம் நான் பார்த்தது ஃபீல்டு ஒர்க்கில் அண்ட் நான் படிச்சுட்டு இருந்தப்போ என்னது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டாபிக் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம இண்டிவிஜுவலாக 1 by 1 பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேசிக்காக பாருங்கள், வாட் இஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு யாராவது நான் கேட்குற கொஸ்டின்ஸ் புரிஞ்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. நான் எப்படி அதை சொல்லி தான் தரப்போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன கேட்டால் பேசிக்காக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறது என்ன வந்துன்னா ஒரு பொருளை வந்து நீங்கள் உருவாக்குறது, அதை க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். க்ரியேட்டிங், டிசைனிங் அண்ட் மெயின்டைனிங், இதுதான் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா. இதை வந்து நீங்கள் 2 டைப்பாக பிரிச்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் ஒரு பக்கம், இன்னொன்று இன்ஜினியரிங் இன்னொரு பக்கம், 2 பிரிச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் நான் சொல்லணும்ல, இது வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, படிக்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒர்க்கு. இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு. அண்டு இதில் உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இப்போ இது 2 நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஆட்டோங்கிறது செல்ஃப், ஒருத்தர் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறது. மொபைலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவபிள், ஒரு பொருளை மூவ் பண்ணுறது. ஸோ செல்ஃப் மூவபிள் இதுதான் நம்ம சொல்கிறோம். ஒரு 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ஒரு மெக்கானிசம் நம்ம வச்சு அதை நம்ம இயக்கிறது தான் ஆட்டோமொபைல்.
இன்ஜினியரிங்ன்றது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியுற மாதிரி சொன்னால் டியூ டு யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க, டிஐஒய். அந்த மாதிரி நீங்களே ஓனாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்ஜினியரிங் தான் ஃபேக்டர் நம்மளுக்கு மெயினான டாப்பிக்கு. உங்களுக்கு ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டிப்ளமோவோ இல்லை ஐடிஐயோ படிக்கும் போது உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த தியரட்டிக்கலாக நீங்கள் படித்தா மட்டும் தான் போகணும். அதுக்கு தான் இந்த மொத்தமாக உங்களை பிஇ படிக்க சொல்கிறதா இருந்தால் சரி, எம்இ படிக்கிறதா சரி, உங்களுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் சொல்கிறது. இதே நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ படிச்சிங்கன்னா உங்களை பாலிடெக்னிக் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை முடித்தா மட்டும் தான் உங்களை ஆட்டோமொபைல் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியர்னாலே காமனாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொருளை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, நம்மளும் இன்ஜினியர்ஸ் தான். பட் அது மெயினான சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது பிஇ படித்ததான். இது வந்து ஸ்டாண்டர்டான கோர்ஸு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கும் சயின்ஸும் மேக்ஸும் தெரிஞ்சால் தான் ஒரு பொருளை கிரியேட் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்டோமொபைலுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது 99%. ஆனால் இதே நீங்கள் பிஇஓ எம்இஓ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்னு வருது. பிளான்ட்னா இப்போ ஒரு கார் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கில் வரும், ஐடி செக்டாரில் வரும், அண்டு போஸ்டிங் ரிலேட்டடாக வரும். இதே இப்போ உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு மேனேஜர் லெவலில் வராங்கன்னா ஒரு மினிமம் 8 to 10 years ஆகும். இதே நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 to 5 yearsல வந்துடலாம். இதுதான் பேசிக் டிப்ளமோக்கும் பிஇக்குள்ள வித்தியாசம். இப்போ நம்ம கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் என்னென்ன டாபிக்ஸ் பேச போகிறோன்னு சொல்லிட்டு. இதோட நான் பேசிக்காக மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், இன்ஜின் நம்ம சொன்னோம் கரெக்டாக. ஸோ இன்ஜினுங்கிறது என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் பொருளை ஒரு ஃபியூயில் மூலிமா நம்ம செலுத்தக்கூடிய ஃபியூயிலை வச்சு அதை வந்து ஒரு மோஷன் ஒரு மூவலாக பண்ணுறோம். அதுதான் நம்ம இன்ஜின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸ்பார்க் ப்ளக்கு, இன்ஜெக்டர், கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு, பிஸ்டன், போரிங், ஹெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது. இது நம்ம அந்த டாபிக்ஸ் வரும்போது தெரியும். நம்ம ஒவ்வொரு இதுக்குமே நம்ம சைடில் பிக்சர்ஸ் கொடுக்குறோம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்ஜினில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை வந்து காரில் ஒர்க் ஆகும். ஒரு காரை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு 4 ஸ்ட்ரோக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டேக், கம்ப்ரஷன், கம்பஷன் அண்டு எக்ஸாஸ்ட். இந்த 4 ஸ்ட்ரோக் நடந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்ச மாதிரி கணக்கு. இதை வந்து இந்த நம்ம சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து கீழே கிராங்கில் கொடுத்துருப்பாங்க, மேலே கேம் இருக்கும், இங்கே வால்வ் இருக்கும், இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வுன்னு இருக்கும். இந்த மாதிரி 4 சிலிண்டர் இருக்கும். இது மொத்தமும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதே கிராங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலராக அவங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 1, 2, 3, 4 இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலாக வேலை செய்யும். ஒன்று வந்து இன்டெக் நடந்துச்சுன்னா இன்னொன்று எக்ஸாஸ்ட் நடக்கும், ஒன்று கம்பர்ஷன் நடந்துச்சுன்னா இன்னொன்று கம்பர்ஷன் நடக்கும். இது எல்லாமே நம்ம இந்த மொத்தமாக இந்த கிராங்க் கேம்ப் தான் இந்த மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இதை தான் இந்த ஸ்ட்ரோக்கில் சொல்லுவோம். இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து இதை தனியாக பேசும்போது பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட் இன்ஜின்ஸ். நம்ம இப்போ ரெகுலராக பார்க்குறோம்ல, இந்த பலினோவில் வரதாக இருக்கட்டும் அண்ட் ஷிஃப்டில் வர்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் இன்ஜின்ஸ். இன்லைன் இன்ஜின்ஸ்னால் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஒரு கார் இப்படி இருக்குன்னா இது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற வியூ. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர், இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்த்த மாதிரி. இதே வந்து இந்த சைடு ஆங்கிளில் பார்த்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர். இதுதான் இன்லைனு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பென்ஸில் வரும், இது வந்து ரெகுலர் கார்ஸில் வரும், ப்ரீமியமில் மட்டும்தான் இன்லைனில் வரும். இது இல்லாமல் 2 பக்கம் வர இன்ஜின்ஸ் இருக்குது, இப்படி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கிராங்க்கு, இதுக்கு 2 ட்வின் டைமிங் வரும், எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒர்க்கிங் ஆகும். இங்கே ஒரு 3 சிலிண்டர், இங்கே ஒரு 3 சிலிண்டர். இது V6, V8, V12 இப்படி வரும் இந்த இன்ஜின்ஸ் எல்லாமே. இது வந்து ஐஎண்டு 2 லிட்டர் மேலே 5 லிட்டருக்கு மேலே வர இன்ஜின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இது எந்தெந்த காரில் வரும்னா மஸ்டாங்கில் வரும். அண்ட் டாப் எண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், இன்லைனில் பென்ஸில் வரது எல்லாமே V6 இன்ஜின்ஸ் தான் வருது. V6, V8, V12 இதெல்லாம் வருது.
மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் வேலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டாங், ஃபோர்டில் வர வண்டி மஸ்டாங்கில் இதில் வரும் இந்த V6 இன்ஜின்ஸ். ஸோ இது 3 தான் நம்ம காமனாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், இதுதான் இன்ஜின் வருது. அடுத்து வந்து கியர் பாக்ஸ் பார்ப்போம். நான் சொல்லல கியர் பாக்ஸு, ட்ரான்ஸ் அண்டு டிஃப்ரென்ஷியலு. முதல்ல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், கியர் பாக்ஸும் டிரான்ஸ்மிஷனும் சேமான்னு கேட்பீங்க. இது ரெண்டுமே சேம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கியர் பாக்ஸ் யூனிட்னு வச்சுக்கோங்க, இது வந்து டிரான்ஸ்மிஷன், இது கியர் பாக்ஸு. இந்த ஒரு ஹவுசிங் இருக்குது பாருங்கள், டோட்டல் ஹவுசிங், இதுதான் கியர் பாக்ஸு. ஒரு மெக்கானிக்கலாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை நம்ம கொடுத்துருக்க கியர் மூலிமா வீல்ஸுக்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம கொண்டு போவோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ட்ரான்ஸு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் கியர் பாக்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கியர் பாக்ஸு, ட்ரான்ஸு, ரியரில் கண்ட்ரோல் பண்ணுறது டிஃப்ரென்ஷியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டைப் இருக்குது. நம்ம எப்படி இப்போ இன்ஜினில் டைப் சுற்றோம், இன்லைன் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், 1.2 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதே கியர் பாக்ஸ்லேயுமே நம்மளுக்கு டைப் இருக்குது. அதாவது எப்படின்னா DCT, CVT, AT, AMT, IMT, DSG. ஸோ இத்தனை டைப் இருக்குது. இதெல்லாம் யாராவது தெரிஞ்சாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளூயிட்ஸ் வந்து நீங்கள் 2 டைப் தான். நீங்கள் பெருசாலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக இருக்கும். கியர் பாக்ஸ் இருக்கட்டும், டிரான்ஸ்க்காக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியலாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூலில் சர்வீஸ் பண்ணும்போது ஆயில் சேஞ்ச் பண்ணும். இதே நீங்கள் டிரான்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து லைஃப் டைம் ஆயில்னு சொல்லுவோம். லைஃப் டைம்னா வந்து சாகிற வரைக்கும் ஆயில் மாற்றுறது அப்படி கிடையாது. லைஃப் டைம் ஆயில்னால் இதுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. வண்டி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 80,000க்குள்ளே இந்த ஆயிலை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் கியர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 80. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க 100, 120 சம்திங் அந்த மாதிரி வேரியேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. இன்ஜின் உங்களோட லைஃபு இந்த கியர் பாக்ஸ் லைஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா நார்மல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் சர்வீஸில் நீங்கள் இந்த ஆயிலை மாற்றணும். ஸோ இப்போ நமக்கு இன்ஜின் பார்த்துட்டோம், கியர் பாக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிரேக்ஸ். ஸோ இதில் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்க டவுட் வந்து பிரேக் சிஸ்டம்ன்றது நார்மலாக எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு காரை வந்து நிறுத்துறது தான். அதே தான் ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜி மூலிமா ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி, கைனெட்டிக் எனர்ஜி வந்து இந்த டிஸ்க் ரோடு இருக்குல்ல, இதை வந்து கைனெட்டிக் எனர்ஜி மூலிமா பிரேக் பேடை வச்சு நம்ம ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி வீல்ஸை நிற்க வைக்கிறோம். அதுதான் பிரேக்ஸு. இதுலேயுமே டைப்ஸ் இருக்குது. இதில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். காரோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வர்றது வந்து ட்ரம் பிரேக்கு. ஸோ இதில் நம்ம உள்ளே வந்து ஹேண்ட் பிரேக் போடுவோம்ல, இது எமர்ஜென்சி பிரேக்கு இல்லைன்னா பார்க்கிங் பிரேக்குன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் ஹைட்ராலிக் பிரேக் இருக்குது. ஹைட்ராலிக் எதுனா உங்களுக்கு லாரி, பஸ் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் பிரேக் தான் வரும். அண்டு 1, 2, 3, 4 நம்ம சொல்கிறோமா. 5th வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்ஸ். இது எதில் வரும்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வண்டியில் வந்து நீங்கள் பிரேக் அடிக்கிறது மூலிமா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ரீஜெனரேட்டிவ் பிரேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிஸ்டம் இருக்குது. ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ரியரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஆக்சல்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 டைப்பாக வரும். மேக் பர்சன்னு ஒரு மேக் பர்சன்னா உங்களுக்கு வீல்லேருந்து கீழே லோவர் ஆர்ம் லிங்க்கு அதை வச்சு கொடுக்கறது. டபுள் விஸ்போன்னா அப்பர் ஆர்மும் வரும், லோவர் ஆர்மும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் விட டாப்பில் வர்றது எல்லா ரோல்ஸ் ரைஸ் அந்த மாதிரி காரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக்கு இதை மாதிரி வச்சு கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் போனாலுமே சரி, கார் வந்து உங்களுக்கு டயர் இப்படி அந்த இதில் ஏறி இறங்கும் போது இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஆனால் அது பாடியை வந்து மூவ் பண்ணாது. ஓல்டு டெக்னாலஜி எல்லாமே இந்த கார் தான். இது எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுனால தான் இப்போ யாரும் அது கொடுக்கறது கிடையாது. அண்டு இதுலேயுமே நம்ம இப்போது டைப்ஸ் பார்த்துருப்போம். டபுள் விஸ்போன், மல்டி லிங்க் இருக்குது, ரிஜிட் ஆக்சல் இருக்குது, மேக் பர்சன் இருக்குது. பழைய இந்த டாடா ஏசி சூப்பர் கேரியெலாம் வருது பாருங்கள், லீஃப் பின்னாடி கட்டுறது, அதுதான் லீஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லிங்க் டு லிங்க் தான் இருக்கும். அதாவது ஒரு அப்பர் ஆர்ம் இருந்துச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு லிங்க்கு, லோவர் ஆர்ம் இருக்கும். இந்த லிங்க்குக்கு சப்போர்ட்டிவாக அந்த சைடு ஸ்டெபிளைசர் பார் புஷ்ன்னு சொல்லி ஒரு வச்சுருப்போம். எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும், புஷ்ஷஸ் இருக்கும். இதுதான் இந்த சஸ்பென்ஷனில் பெரிய டாபிக் வரும். இதை வந்து நம்ம அடுத்து இந்த சீரீஸ் வரும்போது சஸ்பென்ஷனு, வீல் பேலன்ஸ், அலைன்மெண்ட் எல்லாம் செட்டாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு.
ஸோ கடைசியாக நம்ம சொல்ல போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாடி அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எத்தனை டைப் ஆஃப் பாடி யூஸ் பண்ணுறோன்னு. நம்ம செடான், ஹேட்ச்பேக், அதுக்கப்புறம் நம்ம பிக்கப், அப்புறம் மைக்ரோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது பாடியை பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஜினும் டிசைன் ஆகிருக்கும் ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செடான்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்கும். இதே வந்து ரியர் வீலுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கும் இன்ஜினு. கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் மூலிமா ரியர்லேருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டு வந்து மூவபிளாக இருக்கும், ரியர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் சேம். ஒரு இன்ஜினை வந்து ஒரு வண்டியில் இருக்க இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக்கலாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் வரும். ஒன்று வந்து எலக்ட்ரிக்காக பிரிச்சுக்கோங்க, இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கலில் பொறுத்த வரைக்கும் பேட்ரி, இக்னிஷன் சிஸ்டம், ஆல்டர்னேட்டரு, ஸ்டார்டரு, ஃபியூஸு, ரிலே, இதெல்லாமே இந்த டாபிக்ஸ்குள்ளே வரும் எலக்ட்ரிக்குள்ளே. இதே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த காமன் ரயிலு, அப்புறம் பவர் ட்ரெயின் சிஸ்டம்மு, ஆடியோ, பிசிஎம், பிசிஎம், அப்புறம் அந்த ஓபிடி, இந்த எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே வரும். இதே மாதிரி இதே சிஸ்டம் உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ்லேயுமே வரும். அதாவது இது எதில் வரும்னா டிரான்ஸ்மிஷனில் வரும். இது நம்ம செப்பரேட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேசிக்காக நம்ம சொன்னதை. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஓவராலாக நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.